மாவட்ட மைய நூலகம் கட்டும் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் மெய்யநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, எம்எல்ஏக்கள் ராஜகுமார், நிவேதா முருகன், பன்னீர்செல்வம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின், கூடுதல் ஆட்சியர் சஃபீர் ஆலம் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதில் அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டங்கள், திட்ட பணிகளின் தற்போதைய நிலை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. பின்னர் அமைச்சர் மெய்யநாதன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், பல்வேறு அரசு துறைகள் சார்பில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. அனைத்து பணிகளும் சிறப்பான வகையில் 90% மேலாக நிறைவு பெற்றிருக்கிறது. குறுவை சாகுபடி 39,000 ஹெக்டேர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு 26,000 ஹெக்டருக்கு மேலாக அறுவடை முடிந்துள்ளது. சம்பா சாகுபடிக்கு தேவையான விதைகள், உரங்கள் கையிருப்பில் உள்ளன. விவசாய கடன் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பருவமழையை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் பெரும்பாலும் கொண்டு செல்லப்பட்டுவிட்டன. மீதமுள்ள குறைந்த அளவிலான மூட்டைகளும் விரைந்து உரிய இடங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படும். மாவட்டத்தில் எந்த இடத்திலும் நெல் மூட்டைகள் தேங்கியிருக்கும் நிலை இல்லை. மாவட்டத்தில் இன்னும் தண்ணீர் சென்றடையாத பகுதிகளுக்கும் நீர்நிலைகளுக்கும் தண்ணீர் சென்றடைவதற்கான செயல்பாடுகளை பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். விவசாயிகளுக்கு 2023-24 ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை விடுபட்ட கிராமங்களுக்கு அடுத்த கட்டமாக கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகளை ஆட்சியர் மேற்கொண்டுள்ளார். மயிலாடுதுறையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்திற்குள் செல்லும் வகையில் சாலை அமைப்பதற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புறவழிச்சாலை அமைப்பதற்கான திட்டம் அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்றார். மயிலாடுதுறையில் மாவட்ட மைய நூலகம் அமைப்பதற்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் இன்னும் பணிகள் தொடங்கப்படாதது குறித்து கேட்டதற்கு இது குறித்தும் கூட்டத்தில் பேசப்பட்டுள்ளது. கையகப்படுத்தப்பட்டுள்ள இடம் ஒப்படைக்கப்பட்டு விரைவில் நூலக கட்டிட பணிகள் தொடங்கப்படும் என்றார். முன்னதாக பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். 2023-24 ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை ஒரு சில கிராமங்களுக்கு மட்டுமே கிடைத்துள்ளதாகவும் பெரும்பாலான கிராமங்களுக்கு கிடைக்கவில்லை. இழப்பீட்டுத் தொகை மற்ற கிராமங்களுக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் அமைச்சரை சந்தித்து முறையிட்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெறுகின்ற பல்வேறு திட்டப்பணிகளை, வளர்ச்சி திட்டப்பணிகளை ஆய்வு செய்கின்ற வகையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் நிவேதா முருகன் அவர்கள், மாண்புமிகு மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் ராஜ்குமார் அவர்கள், மாண்புமிகு சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞரான பன்னீர்செல்வம் அவர்கள், மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயர் அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பங்கு பெற்ற இந்த ஆய்வுக் கூட்டமானது தொடர்ந்து 3 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய பணிகள், குறிப்பாக உள்ளாட்சித்துறையில் மேற்கொள்ளப்படுகின்ற பணிகள், அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட பணிகள், அதேமாதிரி வேளாண் துறை சார்ந்த பணிகள், மீன் வளர்ச்சித்துறை சார்ந்த பணிகள், பள்ளிக்கல்வித்துறை, இப்படி அனைத்து துறைகளிலும் மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து பணிகளையும் ஆய்வுகள் மேற்கொண்டோம். குறிப்பாக ஆய்வு நிறைவாக பார்க்கின்ற பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து திட்டப்பணிகளும் மிக சிறப்பாக கிட்டத்தட்ட 90% மேலாக அனைத்து பணிகளும் நிறைவேற்றிருக்கிறது என்பது மகிழ்ச்சியை தருகிறது. குறிப்பாக குறுவை சாகுபடி பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் 39,000 ஹெக்டேர் விவசாயம் பண்ணியிருந்தாங்க. அதில் 26,000 ஹெக்டேருக்கு மேலே அறுவடை முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்போது நம்ம சம்பாவுக்கு தேவையான விதைகள் கையிருப்பு இருக்கிறது, உரம் கையிருப்பில் இருக்கிறது. விவசாயிகளுக்கு அவர்களுக்கு விவசாய கடன் வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வேளாண் துறையில் இருக்க விவசாயிகளுக்கான என்னென்ன தேவையோ அனைத்து பணிகளும் மேற்கொள்வதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. வருகின்ற காலங்களில் பெறுகின்ற பருவமழையை எதிர்கொள்வதற்கான என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.